உங்க வீட்ல கரண்ட் பில் கூட வருதுன்னா இதை கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. உங்க வீட்ல சுவிட்ச் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணிட்டு மீட்டர் ஓடுதான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ பாருங்க நம்ம எல்லா சுவிட்சையுமே ஆஃப் பண்ணிட்டோம். ஆனா வந்து மீட்டர் ஓடுது. மீட்டர்ல பாருங்க 6 வாட்ஸ் காட்டுது. நம்ம எல்லா ரூம்லயுமே லைட் ஆஃப் பண்ண சொல்லியிருந்தோம். ஆனா வந்து ஒரு ரூம்ல வந்து அவங்களுக்கே தெரியாம லைட் எரிஞ்சிட்டு இருக்குது. பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா ஃபுட் லாம்ப் வந்து எரிஞ்சிட்டு இருக்குது. அது வந்து சுவிட்ச் கம்ப்ளைண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க ஆனாலுமே எரிஞ்சிட்டு இருக்குது. கொஞ்சம் அமுக்கி பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அது ஆஃப் ஆச்சு. இப்போ பாருங்க அது வந்து 0 ஆயிரும். இந்த மாதிரி 0 ஆனா மட்டும்தான் உங்க வீட்ல கம்ப்ளைண்ட் இல்லைன்னு அர்த்தம். வீட்ல எல்லா சுவிட்சுமே ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ரீடிங் காமிச்சுச்சுன்னா உங்க வீட்ல வந்து ஏதாவது நியூட்ரலோ இல்ல ஃபேஸோ ஏதோ ஒரு லைன் லீக் ஆயிட்டுன்னு இருக்கும் அர்த்தம். மீட்டர்ல பாத்தீங்கன்னா நிறைய ரீடிங் இருக்கும். அதுல எந்த ரீடிங் வந்து நம்ம வாட்சோட ரீடிங் சொல்லிட்டு இப்போ பார்த்துடலாம். மீட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்கும். அதை பிரஸ் பண்ண ரீடிங் மாறும். டேட்டு காட்டும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டைம் காட்டும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கரண்ட் நம்ம எத்தனை யூனிட் யூஸ் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு அந்த ரீடிங் காட்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து எத்தனை வால்ட் நமக்கு வீட்டுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். இந்த வீட்ல பாருங்க 215 இருக்கு. அடுத்து வந்து ஆம்ஸ் காட்டும். ஆம்ஸ் 00 தான் இருக்கணும். அடுத்து வந்து நியூட்ரல் ஆம்ஸ். அந்த KW தான் நம்ம வந்து எவ்வளவு வாட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ரீடிங். இப்போ பாருங்க 00 இருக்கு. இப்போ நம்ம வீட்ல எல்லா சுவிட்சுமே ஆஃப் பண்ணியாச்சு. இப்படி 00 வந்தா மட்டும்தான் வீட்ல வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம். இப்போ ஒரு லைட்டோட சுவிட்சை மட்டும் ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க டியூப் லைட் சுவிட்சை மட்டும் போட்டிருக்கோம். நம்ம வந்து 28ல இருந்து 31 வாட்ஸ் வரைக்கும் எடுக்குது. இப்போ இந்த டியூப் லைட் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து 20 வாட்ஸ் ஒரு LED ஆன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம கடையில இருந்து 20 வாட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு LED பல்ப் வாங்கிட்டு வந்தோம். இப்போ பாருங்க அது வந்து வெறும் 17 வாட்ஸ் தான் எடுக்குது. இப்போ நம்ம வந்து டியூப் லைட்டையும் LED பல்பையும் சேர்த்து போடும்போது நமக்கு வந்து எவ்வளவு வாட்ஸ் எடுக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்க நமக்கு 50 வாட்ஸ் எடுக்குது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பல்புக்கு வந்து 17 வாட்ஸ் காமிச்சு, அதே மாதிரி டியூப் லைட்டுக்கு ஒரு 31 வாட்ஸ் வரைக்கும் லாஸ்ட்ல காமிச்சுது. இதே மாதிரி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா லோடு ஆட் பண்ண உங்களுக்கு வந்து ரீடிங்லயே வந்து ரீடிங் ஆகிட்டே தான் இருக்கும். எத்தனை வாட்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு இதை வச்சு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். உங்க வீட்ல வந்து எத்தனை வாட்ஸ் கரண்ட் யூஸ் பண்றீங்க, அதே மாதிரி வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தா கூட ரொம்பவே ஈஸியா நீங்களே கண்டுபிடிச்சிடலாம்.